வந்து காதுல பாட்டு வச்சு கொடுப்போம். நீங்க பாட்டை கேட்கணும். அதுக்கப்புறமா இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் கையில கொடுப்போம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நீங்க வாசிச்சே தங்கைக்கு என்ன பாட்டு அப்படிங்கறத கன்வே பண்ணணும். இசை ஞானி அப்படிங்கிற நம்மளுடைய அடுத்த கேமை விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கயல் டீம் தான் கூப்பிட போறோம். ஓகே, கயல ஆனந்தி வாங்க பாப்போம். ஓகே, இசை ஞானி அப்படிங்கிற இந்த ரவுண்டுக்கு கயல் தயாராயிட்டாங்க. கயலோட தங்கச்சியும் தயாராயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சாங் உங்களுக்கு மியூசிக். கால் கேக்குதா? ஓ மேல ஒரு கண்ணு. இப்ப நீங்க கண்டுபிடிச்ச பாடல் சரியான பாடலா இல்லையாங்கிறத இப்ப பாத்துருவோம். அடுத்த சாங் உங்களுக்காக ப்ளே பண்ண போறோம். ஓகே, மியூசிக். இப்படின்னா நான் சொல்ல முடியாது. இதுல தான் பாட முடியும். 4 3 2 1. இப்ப கயல் வாசிச்ச பாட்டு என்ன பாட்டு அப்படிங்கறத பாத்துருவோம். இசை ஞானியில ரெண்டாவது பாட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. மூணாவது பாட்டு மியூசிக். அடி வெளுத்துருவேன் அவளை. அங்க பாரு எத்தனை பேர் வராங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சீங்க எல்லாரும் கண்டுபிடிச்சீங்க. கரெக்ட்டா? ஆமா ஆமா. 1 2 3 பாடுங்க பாப்போம். நெஞ்சுக்குள்ள எப்படி இருக்கும் நம்ம அவளுக்கு தளபதி பாட்டு தெரியல. நான் என்ன சொல்றேன்? இல்லம்மா, ஒன்ன தவிர இந்த ஊரே கண்டுபிடிச்சிருச்சு இந்த பாட்டை. நான்காவது சாங் உங்களுக்காக மியூசிக். டார்லிங் டம்பக் டார்லிங் டம்பக். ஓகேவா? டார்லிங் டம்பக் டார்லிங் நைஸ் நைஸ். எப்படியோ ஒரு சாங் கண்டுபிடிச்சாச்சு. இசைஞானியில் இது வரைக்கும் நீங்க 2 பாடல்கள் மட்டும் தான் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கான கடைசி சாங். கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடா. கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுதடி. Thank you so much கயல் and ஆனந்தி. அடுத்ததா இந்த ரவுண்ட்ல இப்ப வர போறது ஆனந்தராகம்ல இருந்து ஈஸ்வரி அண்ட் ஆபி. இப்ப இசை ஞானி ரவுண்ட்ல முதல் பாடல். 5 நல்லா இருக்கு. 4 3 2 1. நாங்க ப்ளே பண்றதை விட அந்த பாடலை உங்க வாயால கேட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. தெரியல. காதல் இருக்கு செல்ஃபி புள்ள. செல்ஃபி புள்ள. அப்போ நம்மளோட இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் சாங் கண்டுபிடிக்கல. அடுத்த சாங் கண்டுபிடிப்பீங்களா அப்படிங்கறது பாப்போம். கஷ்டம் இது, ஊதி கஷ்டம். எனக்கு புரியல. இது அப்படி பார்க்காத. ஐயோ அது எப்படி? என்னடா ஐயோ ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா வந்தீங்க. அப்படியே புடிச்சு வாங்க. அவ ஸ்டெப் பாடில போடுற செக் பண்ணாத. அப்படியே ஸ்டெப் நின்ன போட்டா இடத்துல வாசி. என்ன பாரு நீ. 5 4 3 2 1. இதுல நீங்க யாராவது கெஸ் பண்ணிட்டீங்களா அந்த பாட்டை? ஓ சொல்றியா? ஓ சொல்றியாவா? ஓ சொல்றியா? நீ ஊ சொல்றியா? நான் ஊ சொல்றேன். இல்லம்மா சினிமா. சரி, இப்போ வந்து நம்ம பாண்டவரிடம் கையில் சொன்ன பாட்டு கரெக்டா இல்லையான்றத பாப்போம். இசை நாடில உங்களுக்கான இறுதி பாடல். எஸ் சாங். வா காவாலயா காவாலயா நூ காவாலயா காவாலயா. சிறப்பு சிறப்பு. இசை நாணி ரவுண்ட்ல ஒரு பாடல் முடிஞ்ச அளவுக்கு பாட்டு. கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசி அந்த காவாலயா தான் உங்களுக்கு கை கொடுத்திருக்கு. கண்டிப்பாக. Thank you. Thank you.
இப்போ அடுத்ததா இசைஞானி ரவுண்ட்ல வந்து வரப்போற டீம் மலர் டீம், மலர் அண்ட் பார்வதி, வாங்க பாப்போம். வாங்க. உங்களுக்கான முதல் சாங் சொல்லிக் கொடுங்க. 5 4 3 2 1. அலுமா டோலுமா. ஏமா உன்னை வாசிக்க சொல்லுமாலாம் இங்க வாசிக்கலாம். பிரச்சனை என்ன கண்டுபிடிக்க நிக்க வச்சிருக்கலாம். அழுமா அழுமா டோலுமான்னு ஆனா ஒண்ணுமா, இதுக்கெல்லாம் பாயிண்ட் இல்ல. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. இது நல்லா இருக்கு. ஓகே, பாட்டு கரெக்டா இல்லையா அப்படிங்கறத பார்த்துலாம். டிஜே அலுமா டோலுமா இசாலங்கடி மாலுமா. இசைஞானில உங்களுக்கான அடுத்த மியூசிக். ஈஸியா இருக்கு. கோவம் வந்துருச்சு. என்ன பாவலுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படி போடே 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 அப்படி போடே கண்ணால. இது அப்படி போடா அப்படிங்கிறதுக்காக நீங்க செக் பண்ணலாம். பாட்டை போடுங்க. அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே. இது வரைக்கும் மலரன் டீம் ஒரே ஒரு சாங் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களுக்கான ஃபைனல் சாங் வருது. ஓகே, மச்சான் எப்போ வர போற மச்சான் எப்போ வர. ஓகே, செக் பண்ணலாம் பாடல். கொஞ்சம் விட்டீங்கன்னா இவங்க வாடி இருப்பாங்க தெரியுமா இன்னைக்கு. இது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 2 பாயிண்ட் எடுத்திருக்கீங்க. ஓகே, அடுத்த டீம் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கறது உட்கார்ந்து பாருங்க. தேங்க்யூ. அடுத்ததா நம்ம இசைஞானி ரவுண்ட்ல வந்து வரப்போற டீம் பாண்டவர் இல்லத்துல இருந்து கயல் அண்ட் ரேவதி. இசைஞானி கேம் விளையாடுறதுக்காக அடுத்தது பாண்டவர் இல்லம் குடும்பம் வந்திருக்காங்க. ரெடியா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கான முதல் பாடல் இதோ. நான் ரெடி, நான் வரவா அண்ணன் நாதினி நீ வரவா. ரெடி தான் வரவா. ஐயோ சூப்பர் சூப்பர். நீங்க வேணா இங்க வந்துருங்க, நான் வேணா அங்க போட்டுமா. இல்ல, இசைஞானில ஒரு பாயிண்ட் சூப்பரா எடுத்திருக்கீங்கப்பா. இதே மாதிரி போனீங்கன்னா நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்துடுறோம். ஓகேயா? உங்களுக்கான அடுத்த பாடல். எனக்கு லிரிக்ஸ் தெரியாது. சரி பாடுங்க பாடுங்க. கண்ணாலே கத்தாதே கண்ணாலே குத்தாதே நானா நானா நானா. சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் நீங்க 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அடுத்தது நம்ம போயிடலாமா? ரெடியா? இசைஞானில உங்களுக்கான அடுத்த பாடல் இதோ. மாரி நா 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 மாரி. கரெக்டா இல்லையாங்கிறத பார்த்துடலாமா? மியூசிக். மாரி. சூப்பர் சூப்பர். இது வரைக்கும் இந்த கேமை ரொம்ப அழகா ஆடிட்டு இருக்கிறது நீங்க தாங்க. பாண்டவர் இல்லம் டீம் இது வரைக்கும் 3 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அடுத்தது கண்டுபிடிக்க ரெடியா? இசைஞானியில உங்களுக்கான கடைசி பாடல். அம்மா ஒண்ணு குதி இல்லனா பாடு இல்லனா சிரி. மனசுக்குள்ள மனசுக்குள்ள நீயே ஆனி. இப்ப இது என்ன பாடல் அப்படிங்கறத டிஜே ப்ளே பண்ணுங்க. சிரிச்சு புட்டா நெஞ்சலானே. அதாவது என்ன ஒரு விஷயம்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் தெரியல, அது என்ன லிரிக்னு தெரியலனா கூட
அந்த டியூனை வச்சு அப்படின்னாங்கல்ல அது வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்து எனர்ஜி கண்டிப்பா, கண்டிப்பா. பக்கத்துல இருக்கும்போது கூட நிச்சயமா. பயங்கர ஹாப்பி. லிரிக்ஸ் தெரியலன்னா பிரச்சனையே இல்ல, இமிடியேட்டா கண்டுபிடிச்சு அவ்வளவு சந்தோஷத்தோட அவங்க வேற லெவல்ல நிஜமாவே இருந்துச்சு. சூப்பரா சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். இசைஞானியில நீங்க 4 பாயிண்ட்ஸ் வின் பண்ணிருக்கீங்க. நீங்க தான் இந்த கேமோட வின்னர்.